அன்பானவர்களே, குட்டிகளே, செல்லங்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை அன்போடு கூட ராஃபேல் நானும் வரவேற்றுக் கொள்கிறோம். Hallo lieve kinderen, in de naam van Jezus Christus verwelkomen wij jullie en zijn we ontzettend blij dat we weer eens met elkaar een kinderprogramma kunnen verrichten. எத்தனையோ மாதங்களுக்கு பின்பாக ஒரு ப்ரோக்ராமோடு கூட உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. Dat we na zoveel maanden, na zo'n lange tijd, eindelijk met jullie een programma kunnen maken, zijn we heel blij mee. நாங்கள் செய்த 7 ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகளை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, இன்றைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். குட்சோ. Dus we hadden 7 programma's met elkaar gemaakt, die hebben jullie vast niet vergeten, die weten jullie nog, dus daar gaan we mee verder. என்ன சொல்லுவோம், எல்லாம் லாக்டவுன். பிள்ளைகள் நீங்கள் கிறிஸ்மஸ் நாளில் சர்ச்சில் கூடி ஆடி பாடி ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் வாங்கி சந்தோஷமாக இருக்கிற காலம் இல்லை தான், துக்கம்தான். Ja, maar wat kunnen we ermee doen? Alles zit op slot. We kunnen nergens naartoe, we kunnen geen leuke dingen meer doen. We hebben eenmaal deze tijd voor ons. எனவே இந்த ஆன்லைன் ஊடாக பிள்ளைக்குட்டிகள் உங்களோடு கூட சேர்ந்து ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் சந்தோஷமாக சின்ன விளையாட்டுகளை விளையாடி வசனத்தை படித்து ஜெபிச்சு நாங்கள் கழிப்போம் நேரத்தை. Dus laten we met elkaar vandaag een leuke tijd maken. We gaan een spelletje spelen, we gaan wat leren uit het woord en we gaan natuurlijk met elkaar bidden en een liedje zingen. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணி ஒரு பாட்டு படித்து பின்பாக ஒரு பிரசங்கம், உங்களுக்கு ஒரு சின்ன படிப்பு படித்து பின்பாக ராஃபேல் ஒரு கேம் கொண்டு வந்திருக்கிறார், அதை விளையாடி நாங்கள் முடிச்சிடுவோம். Dus we gaan eerst een liedje zingen, we gaan ook bidden. Daarna gaan we een klein beetje luisteren naar het woord. Hè? En daarna gaan we een klein spelletje doen, dat is niet heel lastig. ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமாக இன்றைக்கிடுங்க. Wees dus niet bang, we gaan er gewoon een leuke tijd van maken, dus be happy. என்ன தெரியுமா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம்? Want in de Bijbel staat, எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. Voor alles is er een tijd. சபையிலே கிறிஸ்மஸ் கொண்டாடி பாட்டு படித்து டான்ஸ் ஆடி நடனம் ஆடுறதுக்கும் காலம் உண்டு. Er is een tijd voordat je kerst kunt vieren, met elkaar kunt zingen, met elkaar een feestje kunt vieren, dat je met elkaar kunt dansen en plezier hebben. வீட்டுக்குள்ளே இருக்கவும் காலம் உண்டு. En er is ook een tijd dat je thuis blijft. அப்படிதானே வேதம் சொல்லுது. Dat zegt de Bijbel. அலக்காலம், சிரிக்க காலம், ஓட காலம், இருக்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். Er is een tijd voor een lach, een tijd voor een traan, een tijd om te rennen, een tijd om te blijven. Voor alles is er een bepaalde tijd. நீங்க படிக்கிறதுக்கு ஒரு காலம், வேலை செய்ய ஒரு காலம், அப்படி ஒரு காலம் அப்படியாக வச்சிருக்கிறார். Er is een tijd voor jou om te studeren, om te leren. Voor alles hier bestaat er een tijd. ஆனால் ஒரு காரியம், Maar één ding, ஆண்டவர் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்துகிறார். De Heere zal alles volgens zijn tijd op orde brengen. அப்ப இந்த லாக்டவுன், நீங்க வீடுகளில் இருந்த இந்த காலமும் அவர் உங்களுக்கு நேர்த்தியாய் செய்து முடித்து அவர் அடுத்த வருஷம் ஒருவேளை நாங்கள் கூடி ஆராதிக்கலாம். Dus dit jaar hebben we in een lockdown geleefd. Maar als het de tijd is volgens de Heere, dan zal Hij volgens zijn afspraak in 2021 wellicht ons weer bijeenbrengen. En dan kunnen we samen naar de kerk gaan. Ja, coronaவுக்கும் ஒரு காலம் உண்டு. Dus voor corona bestaat er een tijd. விடுதலைக்கும் காலம் உண்டு. Dus voor die bevrijding hebben we ook een tijd. ஆன்லைனுக்கும் ஒரு காலம் உண்டு. Voor online hebben we ook een tijd. ஓகே, இப்போ நாங்கள் ஜெபத்தோடு கூட நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தோடு கூட நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குவோம். என்ன பிள்ளைகளா? Dus kinderen, zullen we eerst even starten met gebed, zodat God ons mag zegenen tijdens deze uitvoering. ஓகே, எல்லா குட்டிகளும் எழும்பி நின்று, Dus sta eventjes op allemaal ஆண்டவரை நோக்கி பார்த்து en kijk even naar de Heere. ஜெபம் செய்வோம். Laten we eventjes bidden. பிதாவை, இந்த மாலை வேளைக்கு உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Heere Vader, wij danken u voor deze avond. எங்கள் பிள்ளைகளோடு, இந்த குட்டிகளோடு நாங்கள் பல மாதங்களாக வாரங்களாக நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கிறோம். Wij hebben lange tijd met deze kinderen hebben we deze programma's gedaan.
இன்றைக்கு இந்த பிள்ளைகளை இந்த ஊடகம் மூலமாக ஆன்லைன் மூலமாக சந்திப்பதற்காக நன்றி பிதாவே. En wij danken u, Vader, dat wij deze kinderen weer mogen ontmoeten via deze online livestream. நாங்கள் வைத்திருக்கிற அவர் நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். Mogen heren, mogen u deze programma's die wij vandaag willen uitvoeren zegenen. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவர். Wilt u de kinderen zegenen die nu aan het kijken zijn? அவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளும் பொழுது நல்ல உற்சாகத்தை கொடுத்தருளி கர்த்தர் ஞானத்தை புத்தியும் கொடுப்பீராக. Wilt u de kinderen enthousiast maken en wijsheid en kennis geven? எங்கள் தகப்பனே, ஒரு காலத்திலே நாங்கள் பிள்ளைகளாக கூடி அந்த பிள்ளைகளுடைய நடனங்கள் பாடல்கள் கண்டு கழித்து சந்தோஷப்பட்டோம். Ooit keken we naar deze kinderen wanneer ze aan het dansen waren, wanneer ze plezier hadden tijdens de kerstvieringen. Daar hadden we heel veel plezier bij. அந்த கடந்த கால நல்ல நிகழ்வுகளுக்காக நாங்கள் இப்பொழுது நன்றி கூறுகிறோம். En wij zijn u nog steeds dankbaar dat wij die tijden hebben mogen meemaken. ஆனாலும் உம்முடைய சித்தப்படி இப்பொழுது லாக்டவுன் கதவடைப்பிலே நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் வீடுகளிலே பிள்ளைகள் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இந்த நாட்களை கழிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Maar we zitten nu in een lockdown, maar Heere, wilt het alsnog bij de kinderen zijn om die eenzaamheid toch bij die kinderen weg te nemen, om toch aan te passen in deze coronatijd. சகல ஆண்டவரே டெக்னிக்ஸ் பகுதிகளையும் பொறுப்படுத்து ஒரு சேதமும் தடுமாற்றம் குருட்டாட்டம் ஏற்படாதபடிக்கு பாதுகாப்பீராக. Heere, wilt u ook de technische dingen behoeden dat er niks mis mag gaan deze avond. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. In de naam van Jezus. ஆமென். Amen. ஓகே, சரியா, நாங்கள் ஒரு பாடலை பாடி. Dus laten we eerst een liedje zingen. நமக்கு தெரிந்த பாடல் தான். Het is een liedje dat we allemaal kennen. ஏனென்று சொன்னால் நாங்கள் சபையிலே ஒரு பாடுற பாட்டு, கிறிஸ்மஸ் நாட்களிலே நாங்கள் பாடுகிற பாட்டு நிச்சயமாய் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே நாங்கள் பாடுவோம் அந்த பாட்டை. Dus dat liedje hebben we vaak genoeg in de kerk gezongen. Dus laten we dat met z'n allen ook vandaag weer எனவே zingen. நாம் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை புகழ்ந்து நாங்கள் பாடுவோம், கர்த்தரை துதிப்போம். பெற்றோர்கள் கூட நீங்கள் சேர்ந்து பிள்ளைகளோடு சேர்ந்து பாடுங்க இந்த பாட்டை. En ouders, zing vooral met je kinderen mee. பாடுவோமா நாங்கள்? பாடல் தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை என்ற பாடல். உங்களோட அதில் பாட்டு உங்களுக்கு ஸ்லைட்ஸில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரமாட்டாது. ஆனாலும் உங்களுக்கு தெரிந்த பாடல் என்றபடியினால நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாட்டை படியுங்க. நான் பாட்டு படிப்போம். தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை, எம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, எம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, பூநாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் திருமையும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். அங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. அங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்த
பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் சீத்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் சீத்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. மகிமை ஆண்டவருக்கே, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகளா, குட்டிகளா? Dus alle eer aan God. ஓகே, நாங்க இப்ப மாறி நிக்க போறோம். Wij gaan eventjes van plaats wisselen. ஓகே, அன்பானவர்களே, பிள்ளைகளே, குட்டிகளே, நாங்க ஒரு வசனத்தை நாங்க வாசிப்போம். Nou, beste kinderen, wij gaan eventjes een vers met elkaar lezen. அதாவது நாங்க இயேசு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து, பிறந்தார் என்பதை குறித்து ஒரு கொஞ்சம் படிப்போம். Dus laten we eens eventjes met elkaar gaan leren waarom Jezus hier op aarde voor ons is gekomen. எல்லாரும் சொல்லுவார்கள், என்ன உங்களோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன 2000 வருஷம் தானே அவர் வந்தார், 2000 வருஷத்துல தானே அவருடைய கதையே தொடங்குது என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. Jullie hebben vast wel eens gehoord van de mensen die zeggen van, ach, Jezus Christus, hij is toch 2000 jaar geleden hier op aarde gekomen. Het is toch 2000 jaar geleden dat zijn verhaal eigenlijk begint. ஆனா அவர் யார் என்பதை இன்றைக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தின் மூலமாக படிப்போம். Maar wie hij nou precies is, laten we dat met een bepaalde anekdote gaan doen. அப்ப நாங்க இதை அறிய வேண்டுமானா வேதத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஒரு வரலாறு எடுத்து நாங்க படிப்போம். Dus laten wij de Bijbel voor ons nemen en eigenlijk zijn geschiedenis met elkaar lezen. Ja, அப்ப எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? Dus hebben jullie allemaal je Bijbel voor je? ஓடி போய் எடுத்து நோடி அங்க பைபிள் எல்லாரும். Nou, als je hem nog niet hebt, ren nu en pak de Bijbel erbij. Ja, நாங்க வேதம் வாசிக்க போகிறோம். Want wij gaan nu uit de Bijbel lezen. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா. Pak voor je Lucas. லூக்கா புதிய ஏற்பாட்டில், நியூ டெஸ்டமெண்ட்ல லூக்கா 19வது அதிகாரம். Lucas, nou dat ligt in het Nieuwe Testament en dan gaan we naar hoofdstuk 19. யா, அதுல நாங்க சில வசனங்களை நாங்க வாசிப்போம். 1ல இருந்து En dan lezen we vanuit vers 1 அதோடைய 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். tot vers 10. அவர் எரிக்கோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து
அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதைக் கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். Nou, dan ga ik even in het Nederlands lezen. En Jezus kwam Jericho binnen en ging er doorheen. En zie, er was een man van wie de naam Zacchaeus was. En hij was oppertollenaar en hij was rijk. En hij probeerde te zien wie Jezus was. Maar het lukte hem niet vanwege die drukke menigte. Omdat hij klein van persoon was. En na vooruitgelopen te zijn, klom hij in een wilde vijgenboom om hem te zien, want hij zou daar voorbij komen. En toen Jezus bij die plaats kwam, keek hij op, zag hem en zei tegen hem, Zacchaeus, haast u en kom naar beneden, want heden moet ik in uw huis verblijven. En hij haastte zich en kwam naar beneden en ontving hem met blijdschap. En allen die het zagen, morden onder elkaar en zeiden, hij is bij een zondige man binnengegaan, om daar zijn intrek te nemen. Zacchaeus nu ging staan en zei tegen de Heere, zie de helft van mijn spullen, goederen, Heere, geef ik aan de armen. En als ik van iemand iets heb afgepakt, geef ik dat 4 maal terug. Toen zei Jezus tegen hem, nu is dit huis zalig, ten deel gevallen, omdat ook deze een zoon van Abraham is. Want de Zoon des Mensen is gekomen om te zoeken en zalig te maken wat verloren is. சரியா குட்டிகளா, இது நடந்த உண்மையான சம்பவம். Dus dit is iets echt gebeurd. ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். Dan stel ik jullie eventjes een vraag. சகேயுவை ஆண்டவர் பார்த்ததே இல்லை. De Heere heeft Zacchaeus dus niet gezien. சகேயும் ஆண்டவரை பார்த்தது இல்லை. Dus Jezus heeft Zacchaeus nooit gezien, maar Zacchaeus heeft Jezus ook nooit gezien. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இந்த குள்ள சகேயு அந்த மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். Dus Zacchaeus hoort van Jezus komt eraan en deze kleine Zacchaeus klimt dan de boom in om Jezus dan te zien. இயேசு வந்து மரத்தடிக்கிலிருந்து அண்ணாந்து பார்த்து சகேயுவை இறங்கி வாண்டார். En Jezus die loopt dan, kijkt naar boven en ziet die boom, dus kunnen we het plaatje weer zien, en zegt tegen Zacchaeus van, Zacchaeus, kom naar beneden. இயேசுவுக்கு எப்படி சகேயுடைய பேர் தெரியும்? Hoe weet Jezus nou dat Zacchaeus heet? எப்படி தெரியும்? முன்பின் பார்க்கையில தெரியாது, வந்தவுடனே அவனுடைய பெயரை சரியா கூப்பிட்டாரே வா என்று. Dus hij komt daar, hij heeft hem nog nooit gezien en meteen zegt hij zijn naam ook goed. காரணம், யாருக்கு எல்லாருடைய பெயரும் தெரியும்? Want wie kent alle namen? கடவுளுக்குத்தான் தெரியும். God weet dat. அப்ப ஆண்டவருக்கு பெயர் தெரியும் என்றால் அவர் யாரு? Als de Heere weet wie iedereen is, wie is hij dan? அவர்தான் கடவுளுடைய குமாரன், கடவுளுக்கு சமனானவர். Dat betekent dat Jezus de Zoon van God is, oftewel gelijk aan God. தமிழ்ல தேவன் என்றுவோம், டச்சில் நீங்க ஆண்டவர், எல்லாம் அவருக்கு தெரியும். We zeggen dat God of de Heere, zo noemen wij hem ook. உங்களுடைய பெயரும் அவருக்கு தெரியும். Hij kent ook jullie naam. நீங்க எங்க இருந்தாலும் பிள்ளை குட்டிகளா உங்களுடைய பெயர் எல்லாம் அவருக்கு தெரியும். Dus waar jij ook bent, hij kent je bij de naam. அப்ப அப்படிப்பட்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக அவருடைய கதை இல்ல, அவர் முந்தியே இருந்தவர். Dus 2000 jaar geleden, toen begon zijn verhaal niet. Zijn verhaal begon al veel en veel eerder. பரலோகத்தில் இருந்தவர். Hij was iemand die al in de hemel was. அவர் ஏன் பூமிக்கு வந்தார் என்றால் இழந்து போனது, காணாமல் போனதெல்லாம் கண்டுபிடிக்க. Waarom kwam hij hier op aarde? Hij wilde terugvinden wat kwijt is geraakt
zij die de weg zijn kwijtgeraakt, om hen weer terug op de weg te krijgen. பாருங்க ஆண்டவர் பூமியில் இருந்த பொழுது சின்ன சின்ன குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லியிருக்கிறார் உமையெல்லாம். En de Heere heeft ook heel vaak voorbeelden of verhaaltjes verteld aan mensen. ஒரு முறை காணாமல் போன ஆட்டை, அதாவது ஒருவன்ட்ட ஒரு மேய்ப்பன்ட்ட ஆடுகள் இருந்தது, ஒரு ஆடு அப்படியே போயிடுச்சு. Want er is een verhaal over een herder, die had een hele kudde schapen en er was één schaap die was kwijtgeraakt, die was weggegaan. அந்த மேய்ப்பன் என்ன செய்தானா, எல்லா இடமும் தடவி 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 போய் கடைசியில அந்த ஆட்டை கண்டுபிடிச்சிட்டான். En wat doet die herder? Die herder blijft zoeken, zoeken, zoeken en uiteindelijk vindt hij het schaap. பாருங்க, கண்டுபிடிச்ச உடனே தோல்ல வச்ச உடனே அவன் முகத்தை பாத்தீங்களா? En moet je eens kijken naar zijn gezicht als hij dat schaap op zijn nek heeft gelegd. சந்தோஷம். Een en al blijdschap. Ja. அதே போல இன்னொரு கதை சொன்னார். ஒரு வீட்டுல ஒரு ஸ்திரீ, ஒரு பொம்பளை பெண் என்ன செய்தால், தன்னுடைய ஒரு காசை தொலைச்சு போட்டார். Dus hier zie je die herder die heel blij is. Nou, dan gaan we naar het volgende plaatje. En dat is een vrouw die ooit een muntstuk is kwijtgeraakt. தேடி 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 தடவி எல்லாம் தேடி கடைசியில அதை கண்டுபிடிச்சிட்டார். En ze zoekt en ze zoekt en ze zoekt. En uiteindelijk, ze vindt het. அதை கண்டுபிடிச்ச உடனே சந்தோஷத்தை பாத்தீங்களா? En moet je nu eens kijken naar die vrouw, hoe blij ze is. அதை போலதான் அவர் சொல்றார், ஆண்டவர் இந்த பூமியிலே மனுஷரை, தொலைஞ்சு போன மனுஷரை உங்களை முன்னே கண்டுபிடிக்க வந்திருக்கிறார். Dus de Heere is gekomen om mensen terug te vinden die ooit kwijt zijn geraakt. மனுஷரை தேடி வந்திருக்கிறார், தேட வந்திருக்கிறார். Heeft mensen proberen op te zoeken en wilt die mensen ontmoeten. அப்ப யாங்க எப்போ தொலைஞ்சு போனோம், ஏன் காணாமல் போனோம்? Wanneer zijn wij dan verloren gegaan? Of wanneer zijn wij dan de weg kwijtgeraakt? பாவம் செய்தால் தொலைந்து போய்விடுவோம். Als je fouten maakt, oftewel zonde pleegt, dan kun je verloren raken, kun je de weg kwijtraken. எங்கட தகப்பன்மாரெல்லாம் எல்லாரும் பாவம் செய்தபடினால நாங்க பாவத்துல பிறந்து பாவத்திலே தொலைஞ்சு போயிட்டோம். Omdat onze voorvaders allemaal fouten hebben gemaakt in hun leven, zijn wij geboren in die zonde eigenlijk. அப்படி தொலைஞ்சு போனா அப்படியே நாங்க அழிஞ்சு போகப்படாத படிக்கு பிதா இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், போய் தேடி இவங்க எல்லாரும் கண்டுபிடிங்க. Dus zodat wij niet verloren gaan, heeft God zijn zoon gestuurd om al die mensen die door de zonde de weg zijn kwijtgeraakt, weer terug op die weg te krijgen. அதற்காகத்தான் இந்த பூமியிலே வந்தார். En dat is waarom hij hier op aarde is gekomen. உங்களை கண்டுபிடிக்க, உங்களை தேட. Om jullie te vinden, om jullie te bezoeken. எங்களை தேட, எங்களை கண்டுபிடிக்க. Om ons te ontdekken, om ons te zien. கண்டுபிடிச்ச உடனே எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? பரலோகத்துல எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுது, எவ்வளவு மக்களுடைய உள்ளத்துல கண்டுபிடிச்ச மேய்ப்பன் இந்த பெண்ணுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை பாத்தீங்களா? En kijk eens naar die herder en kijk eens naar die vrouw, van hoe blij ze wel niet zijn wanneer ze hun schaap of hun muntstuk weer terugvinden. அதே போல சகேயுவை ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். En zo zie je ook dat Zacchaeus door de Heere wordt gevonden. சகேயு மரத்துல ஒளிஞ்சிருந்தான். Zacchaeus was verstopt in die boom. வா சகேயு, உண்டை விட்டா நான் தக்க போகணும். Kom Zacchaeus, ik wil bij jouw huis wil ik eten. சகேயுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கு. En hoe blij zou Zacchaeus dan niet wel geweest zijn? அவன் அண்டையிலிருந்து அவன் செய்த எல்லா கெட்ட வேலைகளையும் பொல்லாத வேலைகளையும் எல்லாத்தையும் அறிக்கை செய்து விட்டுட்டான் இயேசுவிடத்துல. En met alle fouten die hij maakte, alle zondes die hij pleegde, is hij helemaal mee gestopt. அப்ப ஆண்டவருக்கு சந்தோஷம். அந்த இடத்துல வீட்டுல நல்ல ஹாப்பியா இருந்தான். En de Heere was daar, in dat huis was er zaligheid, er was blijdschap in dat huis. அதான் பிள்ளை குட்டிகள், நீங்க பாவம் செய்யக்கூடாது. Dus jullie kinderen mogen ook geen zonde plegen, geen fouten maken. பாவம் செய்வீர்கள்னா தொலைஞ்சு போயிருவீங்க. Want als jullie dat doen, dan kun je de weg kwijtraken. அதனால இயேசப்பா உங்களை எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கிற படினால சந்தோஷமா இன்றைக்கு வீட்டுல இருந்து கொண்டாடுங்க. Dus omdat Jezus jullie allemaal weer terug heeft gevonden, vier dat met z'n allen thuis. இப்ப எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? Dus kijk wat voor een goede Heere wij hebben. அவரை நீங்க நல்லா நன்றி செலுத்துங்க. இந்த நாட்கள் கிறிஸ்மஸ் நாள்ல அவரை துதிங்க, தேங்க்யூ சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லுங்க அவருக்கு. Probeer hem dus altijd te prijzen, hem altijd te bezingen. ஓகே பிள்ளைகளா, இதுதான் இன்றைக்கு கேட்கிற நீங்க வசனம். அவர் ஏன் வந்தார்? இழந்து போனதை தேடவும் காணாமல் போனதை கண்டுபிடிக்கவே மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து வந்தார். Dus dit is waarvoor hij is gekomen, als de Zoon van God, de mensenzoon, om ieder die verloren is, dat hij niet verloren gaat,
maar weer terug op het pad te brengen. ஓகே, இந்த வசனத்தை லூக்கா 19:10 நீங்க பிள்ளைகள் எல்லாரும் மனப்பாட வசனமாக பாடமாக்கி பாஸ்டர் மாமா வரும்பொழுது நீங்க சொல்ல வேணும். Dus kinderen, voor jullie is er een soort van een opdracht, een huiswerkopdracht, dat jullie Lucas hoofdstuk 19 en vers 10 uit je hoofd leren. En wanneer ik er ben, en mijn vader er zijn, dat je dit vers tegen ons kunt zeggen. ஓகே, Oké? குட். ஸோ Heel goed. ஓகே, நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். ராஃபேல் அண்ணா தொடங்க போகிறேன். We gaan naar een volgend spelletje toe. Dat ga ik een beetje begeleiden. Ja. ரைட், நான் நீங்கள் doen. யா. ஓகே, பிள்ளை குட்டிகளா, Kinderen, குஞ்சுகளா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, முதலாவது நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. wat je nu gaat doen is, je gaat straks een papier pakken. Pak dus nu een papier. எடுங்க. Pak nu dat papiertje maar. ஒரு பேப்பர் ஒன்று, பப்பியர் ஒன்று, பேப்பர் ஒன்று எடுத்து, ஒரு கடுதாசி ஒன்று எடுத்து, இப்போ இந்த மாதிரி எழுதுகிற கடுதாசி நீங்கள் ஸ்கிரைப் புக்குன்னு சொல்லுவார்கள், அதில் எடுத்து ஒரு ஒட்டை வச்சுக்கொள்ளுங்க. Dus pak een papiertje voor je, zodat je daarop kunt schrijven. அதில் இப்போ நாங்கள் திரையில் காட்டுறது போல இப்படி நம்பரை குறித்து கொள்ளுங்க. Dus, oh ja, natuurlijk. ஓகே, அதுக்கு முதலாக இன்னொரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த கேம், இந்த விளையாட்டு நீங்கள் விளையாடுவதாக இருந்தால் உங்களுக்கு சில அனுமதி இருக்கு, permission. Dus als je dit spelletje wilt gaan spelen, mag je een aantal dingen gebruiken en dat mag alleen vandaag. நீங்க டெலிஃபோன் பாவிக்கலாம், Je mag je telefoon அதாவது gebruiken, இன்டர்நெட் பாவிக்கலாம், dus je mag internet gebruiken, நீங்க பைபிள் பார்க்கலாம். je mag de Bijbel gebruiken, அதே சமயம் maar ook, மிக முக்கியம், heel belangrijk, இந்த கேள்விகள் எல்லாம் நெதர்லாண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கேள்விகள் வரும். alle vragen die worden in het Nederlands gesteld en die antwoorden moet je ook in het Nederlands opschrijven. பிற மொழிகளிலே, பிற நாடுகளிலே இருக்கிற நீங்கள், Dus mensen van het buitenland, zo, ja. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த சொல்லுக்கேத்த டிரான்ஸ்லேட்டுக்கு போய் அதை எடுத்து நீங்க இந்த கேம்ல விளையாட முடியும். Dus de mensen die in het buitenland wonen, die moeten dus het woord, het antwoord dat ze hebben, moeten ze vertalen naar het Nederlands en dat eigenlijk opschrijven. உதாரணமாக, Bijvoorbeeld, நெதர்லாந்து பாஷையில நாய் என்று சொல்லுவார். நாய்க்கு ஒரு பேர். wat is in het Nederlands zeggen wij hond. அப்ப ஹொண்ட் ஏதாவது சொல்லு வந்தா நீங்க டிரான்ஸ்லேட்ல போய் ஹொண்ட் நீங்க நெதர்லாண்ட்ஸ் அடிக்க, இங்கிலீஷ்ல அது டாக் என்று வரும். Want dan moet je dus, als het antwoord hond is bijvoorbeeld, moet je dat vertalen, als je, in het Engels is dat dog, moet je dat vertalen naar het Nederlands, wat hond is. அப்படி நீங்க அந்த மொழிபெயர்ப்படுத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்ந்து விளையாடலாம். En zo, als jullie mee zouden vertalen, dan is het leukst dat jullie mee kunnen spelen. எனவே இந்த விளையாட்டு உங்களை சேர்த்து தான் நாங்க யோசித்து இந்த விளையாட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். Dus wij hebben ook gedacht aan de kinderen buiten Nederland en België, dus niet Nederlands spreken. Ja, சரி, அடுத்த ஒப்செஷன் போவோம். Dus laten we verder gaan. அதாவது நீங்க எழுத வேண்டியது என்னவென்று சொன்னா எப்படி என்றால், Dus wat je steeds moet doen, அதாவது உங்களுக்கு ஒரு சில நம்பர்களை சொல்லுவோம், நம்பர் எண் எழுத சொல்லுவோம். wij zeggen straks dat jullie wat nummers op een papier moeten schrijven. இப்ப திரையில காட்டுறது போல எழுதிக் கொள்ளுங்க. Dus schrijf het op zoals ik het, dat kon je neertellen. சரி, நம்பர், அதாவது We laten het straks zien. 13 சொற்கள், அதாவது எண்கள் எழுத வேண்டி வரும். அது திரும்ப காட்டுங்க அதை. Dus ik laat het even snel zien. Ja, dus je moet dit op je papier schrijven. Ja, இப்படி நீங்க உங்களுடைய பேப்பர்ல, உங்களுடைய கடிதாசியில 1 2 3 4 5 6 7 13 எண்களை எழுதிக் கொள்ளுங்க. Dus dit is wat je op je papier moet schrijven. Ik zeg het nog een keer. Dit is wat je op je papier moet schrijven. Nummers 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. எழுதிட்டீங்களா? எழுதுங்க. Hebben jullie dat allemaal op een papiertje geschreven? நல்ல நீட்டாக
தெளிவாக எழுதுங்க. Schrijf dat duidelijk op met voldoende ruimte. 1 2 3 4 13 எண்கள். Dus tot en met 13. 13க்கு மேல எழுதக்கூடாது. Niet meer dan 13 opschrijven. அதுக்கு குறைவாகவும் எழுதக்கூடாது. Ook niet minder. ஸ்கிரீன்ல பாருங்க. Dus zoals het hier, wat we nu laten zien, schrijf dat op. 13 எழுதிட்டீங்களா? Hebben jullie het opgeschreven? ஓகே, சரி. இப்ப ஒவ்வொரு கேள்விக்கும் நல்லா கற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு கேள்வியாக இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு வரும். Dus wij gaan steeds een vraag aan jullie stellen. En jullie moeten het antwoord daarvan schrijven. Dat gaan we straks laten zien. அந்த ஒவ்வொரு கேள்வியும் வரும் பொழுது Bij iedere vraag die je krijgt, அதனுடைய முதல் அந்த கேள்விக்கான விடைக்குரிய முதல் லெட்டர், முதல் எழுத்து, moet je het eerste letter van het antwoord opschrijven. அந்த முதல் எழுத்த அந்த எண்ணுக்கு கீழாக அல்லது மேலாக நீங்கள் எழுத வேண்டும். En die eerste letter, die hoort bij een bepaalde nummer, moet je dan daaronder schrijven. அப்படி 13 கேள்வி முடிய உங்களுக்கு ஒரு சொல் அல்லது ஒரு வார்த்தை ஒன்று வர பார்க்கும். En met die 13 letters krijg je uiteindelijk dat is het raadsel, en je moet ontcijferen wat daar staat. அதை யார் முதலிலே கண்டுபிடித்து இந்த ஃபேஸ்புக் இந்த என்ன சொல்வது அக்கவுண்ட்ல இந்த நம்பருக்கு அல்லது நீங்க அனுப்புறீர்களோ அவர் வினார், அவர்தான் வின் பண்ணினவர், பிரைஸ் அவருக்கு இருக்கு. Dus je krijgt als degene wie als eerste het antwoord weet voor dat raadsel, dus het uiteindelijke raadsel, en die stuurt dat naar ons, die krijgt een prijs. எனவே நிதானமா கேள்வியை நன்றாய் அவதானித்து கேட்டு அந்த ஒவ்வொரு நம்பருக்கு மேல அந்த சொல் முதலாவது அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து, கடைசி நடு அல்ல, first letter. Dus wij zeggen het nog een keer. Je schrijft het antwoord en daarvan de eerste letter van dat antwoord onder het nummer dat wij noemen. அதாவது மற்ற பிறமொழி பேசுறவர்கள் நீங்க டிரான்ஸ்லேட்டுக்கு போனீங்கன்னா அந்த சொல்லு வரும். Dus voor de mensen buiten die niet Nederlands spreken, die moeten dus dat vertalen naar het Nederlands. உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று செய்து காட்டுறோம். We gaan een voorbeeld laten zien, want het is een beetje lastig, maar we weten zeker dat het goed komt. நல்லா கவனிங்க. Een voorbeeld. உதாரணமாக, Nou, 4வது நம்பருக்கான கேள்வி. wij krijgen een vraag en die is voor nummer 4. பிள்ளைகள், இது ஒரு உதாரணம். Dit is een voorbeeld, dus dit moet je niet opschrijven, maar dit is een voorbeeld. இது 4வது நம்பர். இப்படி 1 2 13 நம்பர் போட்டு வச்சிருக்கீங்களா உங்க பேப்பர்ல? Dus jullie hebben nu op je papiertje 1 tot en met 13 opgeschreven. அப்படி இருக்கும்போது நாங்க ஒவ்வொரு நம்பரா சொல்லி அந்த வசனத்தையோ கேள்வியோ கேட்போம், நீங்க அந்த எழுத்த போடணும். En wij gaan steeds een vraag stellen die hoort bij een nummertje. En jullie moeten steeds de eerste letter van het antwoord daarop schrijven. இப்போ உதாரணமா 4வது நம்பருக்குரிய கேள்வி. Dus je hebt hier vraag, dit is een vraag voor nummertje 4. அதனுடைய எழுத்து என்ன? Oké, dus பாருங்க. Oké, daarvoor krijg je een vraag. கேள்வி, question. In welke maand vieren we kerst? எந்த மாதத்திலே நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம்? In welke maand vieren we kerst? எந்த மாதத்திலே நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற மாதம் எது? Dus welke maand vieren we met z'n allen kerst? எந்த மாதம்? Welke maand is dat? பதில் பாருங்கள். Nou, het antwoord is dan பதில் டிசம்பர் மாதம். December. அப்ப அதனுடைய முதல் எழுத்து டி. Dus het eerste letter van het antwoord is D. அப்ப என்ன செய்ய வேண்டும் நீங்க? Wat doe je dan? அந்த 4ஆம் நம்பருக்கு மேல நீங்க அந்த டி ன்னு போடணும். Ja, dus bij nummertje 4 schrijf je D op. அந்த 4ஆம் நம்பருக்கு
கீழே பாருங்க டி என்று போட வேண்டும். இப்படி எழுத வேண்டும். அப்படி 13 நம்பர்களுக்கும் நீங்க ஒவ்வொரு சொல்லை முதல் எழுத்தை எழுத வேண்டும். Dus dan moet je die D, het antwoord op de vraag, moet je onder nummertje 4 schrijven. En in totaal zijn er 13 nummers. 13க்கும் நீங்கள் முதல் எழுத்து தான் நீங்கள் எழுதி வசனத்தை வார்த்தையை கண்டுபிடிங்க. Moeten jullie ontrafelen wat er precies staat in die 13 nummers. ஓகே, நாங்க என்ன படிச்சோம்? காணாமல் போனதை தேடவும் இழந்து போனதை கண்டுபிடிக்கவுமே வந்தார் என்றபடி. Net zoals hij die gekomen is om wat verloren is weer terug te vinden. நீங்க இப்ப வசனத்தை சொல்லு கண்டுபிடிக்கிற வேலை இன்னைக்கு. Is het voor jullie de opdracht om vandaag op onderzoek uit te gaan? ஓகே, கிளியரா? Is het voor jullie duidelijk? எல்லாம் உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும் என்று விளங்குறோம். பெற்றோர்கள் நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. Ouders, jullie mogen helpen. Als er vragen zijn, laat dat even in de comments weten. அதாவது 7 வயசுல இருந்து 15 வயசுள்ள பிள்ளைகள் நீங்களா செய்ய வேண்டும். அதுக்கு குறைவான பிள்ளைகளா பெற்றோர் ஹெல்ப் பண்ணி கொடுங்க, பரவாயில்லை. Van kinderen van 7 tot 15 jaar moeten het zelf doen. Als je daaronder bent, mogen je papa en mama je ook helpen. Dus doe het samen. Ja. யார் பாப்போம்? நீங்க எங்கட டெலிபோனுக்கு நீங்க எதுவும் அனுப்ப கூடாது. Niet mij privé gaan appen of iets. Gewoon. நீங்க அனுப்ப வேண்டிய ஒரே ஒரு இடம் இந்த ஃபேஸ்புக் அக்கவுண்டுக்குள்ள. இந்த இதுல நீங்க போட்டா நாங்க பார்ப்போம் யார் ஃபர்ஸ்ட். Wij zien in de comments wie als eerste het raadsel weet. Ready? Klaar ervoor? போமா கேமுக்கு? Zullen we het spelletje dan spelen? Yes. ஓகே, ரெடியா? இல்ல டெக்னிக்ஸ் பகுதியில். ஓகே, பிள்ளைகள் ரெடியா இருங்க பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு. ரைட். ஓகே. கேள்வி, முதலாவது கேள்வி. Goed. Het raadsel bestaat uit 13 letters. Dit schrijf je op je papier. சரி. ரைட். 1 2 3 கோ. முதலாவது நம்பருக்குரிய எண்ணுக்குரிய கேள்வி இது. Dit is een vraag voor nummertje 1. திரையிலே காட்டப்படுவதற்கு இது என்ன? Dus, wat zien we hier? இது என்ன? Wat is dit? யாரும் பக்கத்தில் சொல்லி கொடுக்குற காதுல கேக்குது. ஓகே, இது என்ன? ஓகே, அடுத்த கேள்வி. ரைட். ஓகே, பிள்ளைகளை கொடுங்க. ரைட். பிள்ளைகளை எழுதுங்க. Wat doe je dan? Je weet, je kijkt naar wat het is, je geeft het antwoord en je schrijft de eerste letter van het antwoord onder nummer 1. Ja, அதாவது இந்த முதலாவது கேள்விக்குரிய அந்த எண்ணுக்கு கீழே இந்த முதல் சொல்லை நீங்க எழுத வேண்டும். இது எது என்று உங்களுக்கு தெரியுதோ அந்த சொல்லை எழுத வேண்டும். Dus wat zien we hier? Wat is dit? Nou, het antwoord, dat weten jullie. Schrijf de eerste letter van dat antwoord onder nummertje 1. அதாவது நெதர்லாண்ட்ஸ்ல இது என்னென்று அழைக்கப்படும். In het Nederlands, alles is gebaseerd op, Nederlands. ஓகே. இரண்டாவது அடுத்த கேள்வி. Vraag nummer 2. Nou, dus eerst nummer. Nou. இரண்டாவது. Nee, nummer 10. Ja. 10வது எண்ணுக்குரிய கேள்வி. நல்லா கவனிங்க. இது இரண்டாவது அல்ல, இரண்டாவது கேள்வி. ஆனா 10வது நம்பருக்குரிய கேள்வி. Dit is een vraag voor nummertje 10. Dus niet 2, maar nummer 10. என்ன கேள்வி கேட்டிருக்கு? Ja, wat staat er in de vraag? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சாஸ்திரிகள் எங்கிருந்து அவரை பார்க்க வந்தார்கள்? Nou, toen Jezus was geboren, kwamen er wijzen. Nou, die wilden hem bezoeken. Maar waar kwamen deze wijzen vandaan? எங்கிருந்து வந்தார்கள்? Waar vanuit? எழுதுங்க. 10வது நம்பருக்குரிய கேள்வி. Dit is dus nummertje 10. Dus schrijf de eerste letter van het antwoord onder nummer 10.
இது இரண்டாவது நம்பருக்கு இல்ல 10ஆம் நம்பருக்குரிய இரண்டாவது கேள்வி. Dit is niet nummer 10 of nummer 2. Dit is nummer 10. Dus schrijf de eerste letter van het antwoord onder nummer 10. சாஸ்திரிகள் எங்கிருந்து வந்தார்கள்? Vanuit waar kwamen de wijzen vandaan? Waar komen ze vandaan? ஓகே, அடுத்த கேள்வி. Vanuit waar? Volgende? ஓகே, ரைட். Nou, dan gaan we alweer naar de volgende. எல்லாம் சிலிம பிள்ளைகள் தான் எங்க சபையில எல்லாம் டக்குன்னு வந்துருமா? Oh ja, we hebben natuurlijk slimme kinderen. Hè? எல்லாம் நல்ல இன்டெலிஜென்ட் பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள். ஓகே, மூன்றாவது கேள்வி எந்த நம்பருக்கு வருகிறது? Now, kijk. Derde vraag, voor welke nummer is dat? ஆறாவது எண்ணுக்குரிய கேள்வி, நம்பர் 6. Nummertje 6. Dus ja, je moet, ja, zeg maar. மரியாள் தாயாரை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பேசிய தேவதூதனுடைய பெயர் என்ன? Hoe heet de engel die Maria vertelde dat ze een kind genaamd Jezus zou krijgen? Hoe heet die engel? Schrijf de eerste letter van het antwoord onder nummertje 6. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து மரியாளுடன் பேசிய தேவதூதனுடைய பெயர் என்ன? Dus hoe heet die engel die naar Maria toe ging om te vertellen dat ze een kind zou krijgen? அதனுடைய முதல் எழுத்த 6ஆம் நம்பருக்கு மேல எழுதுங்க. En schrijf de eerste letter van dat antwoord onder nummertje 6. Yes. Dus we hebben 13 nummers en je schrijft nu hier de eerste letter van het antwoord onder nummer 6. Tak எழுதுங்க. Kom op kinderen. சரி, ஏழாவது கேள்வி. சாரி, நான் போன். Sorry, het is ook een beetje verwarrend voor ons, maar goed. அப்ப எந்த புள்ள சும்மா அட்டிக்கு போறது எந்த கண்ட்ரில இருந்து வரப்போகுதுன்னு பாப்போம். Dus ik ben heel benieuwd wie er straks als eerste het antwoord weet. எங்களுக்கு இதா இருக்கு. ஓகே. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி வருது. Volgende vraag voor nummer மூன்றாவது எண்ணுக்குரிய கேள்வி. Nummertje 3. அதாவது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பாவிக்க போறீங்க. Jullie moeten nu gaan vertalen wat ik doe. Ready? Klaar? கிறிஸ்மஸை பிரான்ஸ் பாஷையிலே எப்படி அழைப்பார்கள்? Hoe noemen wij kerst of kerstmis in het Frans? பிரெஞ்சு பாஷையிலே பிரெஞ்சுக்காரர் கிறிஸ்மஸை எப்படி அழைப்பார்கள்? Hoe wordt kerst in het Frans genoemd? Dus als de Fransen zeggen kerst of kerstmis, hoe zeggen ze dat? மூன்றாவது நம்பருக்குரிய கேள்வி. Dat is de vraag voor nummer 3. Nou, translate பண்ணுங்க இப்ப. Schrijf de eerste letter van het antwoord op onder nummer 3. Nou, நல்ல கேள்வியா உங்களுக்கு? Dit is wel een goede vraag, hè? நாங்க ஐரோப்பாவுல இருக்கிறோம், கொஞ்சம் பாஷையெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. Wij leven in Europa, dus we kennen alle talen om ons heen. Come on, எழுதுங்க பாப்போம். Kom op kinderen. என்ன பாஷை? Dus ja, hoe noemen wij kerst in het Frans? சிம்பிள். பாத்தீங்க, டெலிஃபோன் எல்லாம் வச்சிருக்கீங்க, எல்லாம் பாவிக்கிறீங்க, அங்க இருந்து அப்படியே தடவுறீங்க. டிரான்ஸ்லேட் பார்த்து பழகுங்க இதை. Je mag je telefoon gebruiken, je kunt Google Translate gebruiken, whatever. ஓகே. Dus inderdaad kun je zullen. அதாவது நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள், கிறிஸ்மஸ் என்ற இந்த இங்கிலீஷ் சொல்லுக்கு பிரெஞ்சு பாஷையில எப்படி சொல்லுவார்கள்? Dus hoe wordt kerst in het Frans genoemd? Okay. Dus dat antwoord, de eerste letter onder nummer 3. Ja, oké. அடுத்த கேள்வி. Volgende vraag? Ja. Oké. நன்றாய் பாருங்க. 13வது எண்ணுக்குரிய கேள்வி. இந்த கடைசி எண்ணுக்குரிய கேள்வி என்னவென்றால், De laatste nummer 13. அதாவது இந்த கேள்வி டோர் வட் ஃபோல்கட் இந்த ஞானிகள், அதாவது சாஸ்திரிகள்
எதை பின்பற்றி கொண்டு இயேசு பிறந்த இடத்துக்கு வந்தார்கள் அல்லது எதை பின்பற்றி கொண்டு தேடி வந்தார்கள்? இயேசுவை தேடி, பிறந்த இயேசுவை தேடி வந்தார்கள். Dus de wijzen die gingen Jezus opzoeken. Maar hoe wisten de wijzen eigenlijk waar Jezus geboren was? Wat gingen ze volgen? Wat liet hun zien waar Jezus geboren was? Wat was dat? 13வது நம்பருக்குரிய இந்த கேள்வி என்னவென்றால், இயேசு பிறந்த பொழுது ஞானிகள் எதை பின்பற்றி கொண்டு வந்தார்கள் பார்க்கிறதுக்கு? Dus wat volgde de wijzen de hele tijd om Jezus de geboorte te zien? எது, எவை அல்லது யாரை, ஏதாவது உங்களுக்கு தெரியும்? Wat, wie, wat, ja. Wat volgden zij? ஓகே, அதனுடைய முதலாவது எழுத்து மறக்க கூடாது. De eerste letter van het antwoord. Wat volgde de wijzen om Jezus te vinden? Nummer 13. Oké. Dus schrijf hier de eerste letter van het antwoord op onder nummer 13. சரியா பிள்ளைகளா? Is het goed zo, kinderen? Ja, அடுத்த கேள்வி. Ja? Ja. பிள்ளைகள் எல்லாம் நல்ல கெட்டிக்கார பிள்ளைகள். Ja? Ja, oké. 8வது நம்பருக்குரிய உங்களுக்கான கேள்வி. Nu nummertje 8. யோவான் ஸ்நானனுடைய தாயாரின் பெயர் என்ன? Oh, dat is een lastige vraag, hè? Hoe heet de moeder van Johannes de Doper? யோவான் ஸ்நானனுடைய தாயாரின் பெயர் என்ன? Dus hoe heet de moeder van Johannes de Doper? 8வது கேள்விக்கு கீழே இந்த பதில போடணும். Dus schrijf de eerste letter van het antwoord onder nummer 8. யோவான் ஸ்நானன். Yes. Ja. Ja, oké. Het zijn kinderen. பிள்ளைகள், நீங்கள் பைபிள் பார்த்து எழுதலாம். Je mag de Bijbel gebruiken. நீங்க இந்த கேள்விகளை இன்டர்நெட்டுக்குள்ள தட்டி நீங்க பார்க்கலாம். Je mag het op internet opzoeken. உங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுத்திருக்கு. We geven jullie alle vrijheid. யார் முதலிலே கண்டுபிடிக்கிறது தானே, கண்டுபிடித்து இதை அனுப்பணும். Dus wie is straks de winnaar? Ontdekt wat het raadsel is. Oké, அடுத்த கேள்வி போவோம். Oké, gaan we naar de volgende vraag, jongens. 4வது நம்பருக்குரிய எண்ணுக்குரிய கேள்வி இதோ. Nummer 4. En daarvan de vraag. எந்த நாட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்தார்? இயேசு எந்த நாட்டிலே பிறந்தார்? In welk land is Jezus geboren? En hoe noemen wij dat? நல்லா கேள்வி வாசியுங்கள். Lees heel goed de vraag en ik ben op zoek naar de naam die we nu zo noemen. அதாவது எந்த நாட்டில், அவ்வளவுதான். Ja, dus welk land is Jezus geboren? எந்த நாட்டிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார்? இது முக்கியமான ஒரு கேள்வி. Dat is een belangrijke vraag. Dus de tegenwoordige naam. Hoe noemen wij dat land waar Jezus geboren is? பைபிளிலே இருக்கு. Het staat in de Bijbel. கதைக்கணும் யாரு? நீங்க அமைதியா இருங்க. எந்த நாட்டிலே பிறந்தார்? Dus in welk land is Jezus geboren? Hoe noemen wij dat tegenwoordig? எந்த நாட்டில் பிறந்தார்? Schrijf de eerste letter van het antwoord op onder nummer 4. 4வது எண்ணுக்குரிய கேள்வி இது. Dus voor nummertje 4 is dit de vraag. சரி அன்பானவர்களே, அடுத்த கேள்விக்கு போவோம். Laten we dan naar de volgende vraag gaan. 11வது எண்ணுக்குரிய கேள்வி. Nummertje 11. En daarvan de vraag.
நல்லாய் கேட்டுக்கொள்ளுங்கள், நல்லாய் பாருங்கள். Kijk goed naar wat hier staat. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது Toen Jezus Christus geboren was, அவருக்கு பிறந்த பொழுது அவருக்கு எத்தனை அன்பளிப்புகள் அல்லது அவருக்கு பரிசுகள் காணிக்கை வைக்கப்பட்டது? hoeveel cadeautjes, geschenken werden er gegeven aan Jezus door de wijzen? எத்தனை காணிக்கை? 11வது கேள்விக்கு Dus nummertje 11. 11வது எண்ணுக்குரிய ஒரு கேள்வி Ja. எவ்வளவு கொடுக்கப்பட்டது? Dus hoeveel cadeaus gaven de wijzen aan Jezus bij hun bezoek? Schrijf de eerste letter van het antwoord op onder nummer 11. எவ்வளவு கொடுக்கப்பட்டது? எவ்வளவு காணிக்கை அவருக்கு வைக்கப்பட்டது? Hoeveel cadeautjes werden er gegeven aan Jezus? Schrijf de eerste letter van het antwoord op onder nummer 11. 11வது எண்ணுக்குரிய கேள்வி. Dus nummertje 11 en daarvan is dit de vraag. Ja? எத்தனை காணிக்கை, எவ்வளவு காணிக்கை என்று எழுதி போடுங்க. அது Dus hoeveel? அதனுடைய முதல் எழுத்தை நீங்க அதுக்குள்ள எழுதணும். Dus hoeveel zijn dat er? Dan de eerste letter daarvan onder nummer 11. ஓகே, அடுத்த கேள்வி. Dus hoeveel moet je dan uitschrijven? அடுத்த கேள்வி. Volgende vraag. இரண்டாம் எண்ணுக்குரிய கேள்வி. Nummertje 2. சகரியாவும் எலிசபெத்தும் அவர்களுக்கு பிள்ளை கிடைக்காமல் இருந்ததுக்குரிய காரணம் என்ன? Nou, wat is de reden dat Zacharias en Elisabeth geen kinderen zouden kunnen krijgen? Ze waren... puntje. குஞ்சுகளை பாருங்க. அதாவது ஏன் அவர்களுக்கு பிள்ளைகள் பெற முடியவில்லை என்பதற்கு என்ன காரணம்? Dus wat is de reden dat ze geen kinderen konden krijgen? Ze waren... Ja. ஏனெனில் அவர்கள் புஞ்சு. Ze waren... puntje. Ja. இரண்டாவது எண்ணுக்குரிய கேள்வி சகரியாவும் எலிசபெத்துக்கும் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்ததற்கு என்ன காரணம்? ஏனெனில் அவர்கள்... Dus wat is de reden dat Zacharias en Elisabeth geen kinderen konden krijgen? Ze waren... puntje. Ja, புஞ்ச முடிப்போமா? ஓகே, லாஸ்ட் கேள்வியா இது? இன்னும் இருக்கா? Zijn er nog meer? பிள்ளைகள் கழிச்சு போயிட்டாங்க. அடுத்தது 12வது கேள்விக்குரிய நம்பருக்குரிய கேள்வி. Dit is nummertje 12. எப்படி? Wat is het dan? இது என்ன? Wat is dit dan? இது என்ன? Wat zie je hier? என்ன தெரியுது உங்களுக்கு? Wat kun je hier zien? இதன் பெயர் என்ன? Hoe noemen wij dit? Ja, ik heb gezien. இதன் பெயர் என்ன? பன்னிரண்டாவது கேள்விக்குரியது. Dus nummertje 12. Wat zie je hier? Schrijf de eerste letter van het antwoord op onder nummer 12. Ja, oké. Oei, er komen al antwoorden binnen. வருகிறது பதிலெல்லாம். பிடிச்சிட்டீங்களா எல்லாரும்? Hebben jullie het al door? Nou, dan யார் moeten எஸ் என்று பார்க்கணும். dan gaan we eerst eventjes kijken of dat wel correct is. சரியா? வந்துட்டுதா? முடிஞ்சுதா கேள்வி? Nee, wacht, nog eentje. யா, பாப்போம். 7வது எண்ணுக்குரிய கேள்வி என்ன? Nummertje 7. அதில் நல்லா பாருங்க, அவசரப்பட்டு புற கரெக்ட் பண்ணிடலாது. We kunnen goed kijken naar wat je antwoord is. We kunnen het later niet corrigeren, dus goed lezen. Nummertje 7.
ஏழாவது கேள்விக்குரிய என்னென்னவென்று சொன்னால், Voor nummer 7. அதாவது இயேசு கிறிஸ்துவை அதாவது பிறந்த இயேசுவை பார்ப்பதற்கு வேற யார் வந்தார்கள்? Dus de wijzen bezochten Jezus. Maar wie hebben nog meer Jezus bezocht? சந்திக்க வேற யாரும் வந்திருந்தார்கள்? Wie waren dat? Schrijf de eerste letter van het antwoord op onder nummer 7. இயேசு பிறந்த பொழுது வேறு யார் அவரை பார்க்க வந்தார்கள்? Dus wie kwamen er nog meer? Ik zie hier allemaal antwoorden. வேறு யாரை பார்ப்பார்கள்? Wie waren er nog meer naar Jezus toegegaan? ஓகே, இந்த மிருக்கா கேள்வி. Hebben we nog eentje? Ja. Zeker. ஒன்பதாவது எண்ணுக்குரிய கேள்வி. Nummertje 9. அதாவது இயேசு பிறந்த பொழுது ஒகஸ்டுஸ் ராஜன் எந்த இனத்தை சேர்ந்தவன்? Dus in de tijd van Jezus was er keizer Augustus. Tot welke mensen behoorde hij? Wat voor mensen waren dat? அதாவது இயேசு பிறந்த பொழுது அகஸ்து ராஜன் எந்த இனம் அல்லது நாட்டைச் சேர்ந்தவன்? Dus keizer Augustus, tot welke groep mensen was dat? அவனை யார் என்று அழைக்கப்பட்டது? அவன் யாராக இருந்தான்? Wat was zijn nationaliteit, zou je kunnen zeggen? அவனுடைய சிட்டிசன், அவனுடைய பிறப்புரிமை என்ன? Ja, burgerschap. ஒன்பதாவது எண்ணுக்குரிய கேள்வி. Nummertje 9. சரி, அடுத்தது. Gaan we naar de volgende. Dit is de laatste. ஐந்தாம் எண்ணுக்குரிய கேள்வி. Dus nummertje 5 en daarvoor de vraag. இயேசு கிறிஸ்துவை எப்படி அழைத்தார்கள்? Hoe werd Jezus genoemd? Jezus uit. இயேசு கிறிஸ்து எப்படி அவரை மக்கள் அழைத்தார்கள்? Dus hoe noemden de mensen Jezus? தமிழிலே ஆகிய இயேசு. Dus Jezus uit. ஆகிய இயேசு. என்ன ஆகிய இயேசு? Maar wat is het dan, Jezus uit? அது ஐந்தாம் எண்ணுக்குள்ளே வரும். Dat zou onder nummertje 5 moeten komen. சரி அன்பானவர்களே, கடைசி கேள்வி பிள்ளைகளா குட்டிகளா? Ja, dit is de laatste vraag, jongens. யாரு வினார் என்று பதில் காட்ட போறோம்? வினார் யாரு? அவசரப்பட்டு பதில் போட்டவர்கள் பிறகு கரெக்ட் பண்ணலாது. Jullie kunnen het niet meer. Jullie aantal mensen hebben het al gestuurd. Right? Wat is het antwoord, jongens? Weten jullie het? Oké, stop. Goed. பதில். Gaan we naar de antwoorden eerst. பாருங்கள், யார்? Wat is dit? இது என்ன? Nou, தெரியும். பதில். ரைட். கெஸ்ட் போம் என்று நெதர்லாந்தில் சொல்லுவார்கள். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கெஸ்ட் போம். கே முதலாவது வரும். In het Nederlands zeggen wij kerstboom. Dus de letter K moet je schrijven. இரண்டாவது. Nummertje, tweede vraag. 10வது நம்பருக்குரிய கேள்வி. சாஸ்திரிகள் எங்கிருந்து இயேசுவை சந்திக்க வந்தார்கள்? Dus de nummer 10. Vanuit waar kwamen de wijzen vandaan om Jezus te bezoeken? ஓடுவோம். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். Oosten என்று சொல்லுவார்கள். We zeggen wel vanuit oosten, vanuit het oosten. Dat woordje concreet, oost. Oké, அடுத்த கேள்வி. Volgende vraag. ஆறாவது எண்ணுக்குரிய கேள்வி. Voor nummertje 6. மரியாள் என்று இயேசு பிறப்பை அறிவித்த தேவதூதருடைய பெயர்? Dus hoe heet de engel die Maria vertelde dat ze een kind genaamd Jezus zou krijgen? இங்கே. Ja, dat weet iedereen natuurlijk. Gabriel. Dat is Gabriel. முதல் எழுத்து G. De eerste letter hier is G.
மூன்றாவது எண்ணுக்குரிய கேள்வி Hoe, dus nummertje 3 en daarvan de vraag. பிரெஞ்சு பாஷையிலே கிறிஸ்மஸை எப்படி அழைப்பார்கள்? Hoe wordt kerst in het Frans genoemd? என்ன பேர்? இங்க இருக்கிறீங்க, இப்ப சொல்லுங்க, Jullie என்ன weten? பேர் போடுங்க. Noël. Ja, நோயல். என். de N komt hierbij. அடுத்த கேள்வி Volgende vraag. 13வது எண்ணுக்குரிய கேள்வி. Dus voor nummertje 13. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சாஸ்திரிகளை வழிகாட்டியது அல்லது எதை தொடர்ந்து வந்தார்கள்? Dus wat volgden de wijzen om Jezus te vinden? எது? Wat was dat? எது? நட்சத்திரம். Dat was ஸ்டார். een ster. அது ஸ்டார். எஸ். De sterren, ster, nou ja, de S. ஓகே. அடுத்தது De volgende. 8வது நம்பருக்குரிய கேள்வி. Hoe heet de moeder van Johannes de Doper? யோவான் ஸ்நானகனுடைய தாயாரின் பெயர் என்ன? என்ன பேர் அவருக்கு? மரியாளா. என்ன பேர்? எலிசபெத். Zij heet Elisabeth. எலிசபெத். ஓகே. Ja. அடுத்தது Nummertje 4. இயேசு கிறிஸ்து எந்த நாட்டிலே பிறந்தார்? In welk land is Jezus geboren? எங்கே? Hoe noemen wij dat land nu? எப்படி சொல்லுவோம்? Hoe zeggen wij dat? என்ன பிள்ளைகளா, என்ன பேர்? பாலஸ்தீனா, Palestina. கானான், Canaan? பாப்போம் என்ன பேர்? Nee. இஸ்ரேல். Israël natuurlijk. ஓகே. Goed. அடுத்த கேள்வி Volgende vraag. 11வது கேள்விக்கு Voor vraag nummer 11. சாஸ்திரிகள் De wijzen. எத்தனை காணிக்கைகளை கொண்டு வந்து பிறந்த இயேசுக்கு வைத்தார்கள்? Hoeveel cadeautjes gaven de wijzen aan Jezus? எத்தனை? 5, 7, 1, 3. 3. டி அதுக்குரியது. Dus அடுத்தது D moet je opschrijven. 2வது நம்பருக்குரிய கேள்வி. சகரியாசும் எலிசபெத்தும் பிள்ளை பெற முடியாமல் இருந்ததுக்கு காரணம்? Dus de reden waarom konden Zacharias en Elisabeth niet krijgen, ze waren erg. அவர்கள் இருவரும் Ze waren beiden. வயது சென்றவர்களாயிருந்தார்கள். Ze waren erg oud. Oud. Te oud om kinderen te krijgen. ஓகே. De O. அடுத்தது Wat is dit? 12வது கேள்விக்குரிய இது வீட்டில் இருக்கு உங்கள்கிட்ட. Dit hebben jullie vast wel thuis. அடிக்கடி நீங்க கதைச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. Je hebt het vast wel vaak gezien en vast wel over gesproken. இது என்ன? குனஃப்ளாக். Knoflook? ஓ சாரி. வெங்காயம். Ui, ja. Ui. வெங்காயம். பயந்துட்டிங் போடுங்க. Ja, jullie zijn wel. வெங்காயம். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி 7வது கேள்வி. 7வது நம்பருக்குரிய கேள்வி. இயேசு கிறிஸ்துவை விட வேற யார் அவரை வந்து பிறந்த பொழுது பார்த்தார்கள்? யாரு? Wie kwamen Jezus nog meer opzoeken? யாரு? நீங்க சொல்லுங்க. மேய்ப்பர்கள். Herders. Herders. Heel goed. Shepherds. Ja. Next. அடுத்தது 9வது. 9. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் பிறக்கும் பொழுது, அப்பொழுது இருந்த அகஸ்து ராஜன் எந்த நாட்டை அல்லது எந்த இனத்தைச் சேர்ந்தவன்? Van welk nationaliteit was keizer Augustus? எந்த நாடு? யார் அவன்? Hij was een கிரீக். Romeinen. ரோமா உடைய காலத்தில். ரைட். கடைசி கேள்வி. Laatste vraag was. இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர் வளர்ந்தவுடனே மக்கள் அழைத்தார்கள்? Dus hoe werd Jezus genoemd? Jezus uit. ஆகிய இயேசு. Jezus uit. ஆகிய இயேசு என்னவாம்? நசரேனாகிய இயேசு. Jezus uit Nazareth. நசரேனே, நசரத்தூர் இயேசு என்று அழைத்தார்கள். Ja, goed. Ja. Nou, dan gaan we even kijken wat het raadsel dan is voor vandaag. இப்ப பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க, ஒவ்வொரு எழுத்தை நாங்க போட்டு என்ன பதில் வருகிறது. இந்த வருகிற பதில் உங்களை நோக்கி வருகிறது. நன்றாய் பாருங்க. கே, ஓ, ஜி, மூன்றாவதுக்கு என்,
13க்கு எஸ், 8க்கு இ, 4க்கு ஐ, 11க்கு டி, 2க்கு ஓ, 12க்கு யூ, 7க்கு ஹெச், 9க்கு ஆர், 5க்கு என். பதில் என்ன? பதில் என்னவா? Koning Herodes. Koning Herodes. En ik ben heel benieuwd wie als eerste... Herode Raja. Herode Raja தமிழிலே King Herode. Dus Koning Herodes. ஓகே, யார் முதலாவது பதில்? Wie heeft als eerste... நல்லா செக் பண்ணுங்க, அதுல இருக்க கொஞ்சம் கரெக்ட் கொஞ்சம் செக் பண்ணுங்க. யார் முதல்? செகண்ட் கணக்குல பாருங்க, செகண்ட் மினிட்ல கூட நீங்க பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்டாக சரியான பதிலை அனுப்புனவர் யார்? Wie heeft als eerste het antwoord op de juiste manier gespeld en opgestuurd? ஆனா நீங்க இதுல வாசிங்க யார் யாரெல்லாம் சரியா பதில் போட்டிருக்கிறார்கள். ஓகே, செக்கிங். பிள்ளைகளே செக் பண்ண போறோம், செக் பண்ண போகிறார்கள். யார் முதலிலே இந்த சொல்லை கண்டுபிடித்து இங்கே அனுப்பியது யார் என்பதை இப்பொழுது நீதிபதிகள் இப்பொழுது பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள். Goed. பார்த்திருக்கீங்களா? Ik heb gecheckt. ஆனா நீங்க செய்த எல்லாரும் ஒருக்க வாசிங்க. பதில் போட்ட அனைவரையும் கேட்டுக்கொள்ளுங்க. சரியான பதில் போட்ட அனைவற்ற பேர் இப்ப வாசிக்கப்படும். அதிலே முதலாவது அனுப்புனவரை கடைசியா நாங்க சொல்லுவோம். Dus we gaan de winnaar als laatste bekendmaken. Of nou ja, we gaan het even zo doen. எல்லாரும் சொல்லுங்க. சரியா போட்ட எல்லாத்தையும் வாசிங்க. இப்ப பிறகு வெற்றி பெற்றால சொல்லுங்க. Bebea, Preya en Blessing. Amersfoort. Uit Amersfoort. Koning Herodes. Dessen wordt. Ja, maar het moet us zijn. U waarom? பிள்ளைகளா பாருங்க, ஒரு சொல்லல இதா போச்சு. Jullie zijn wel als eerste, maar de spelling, het raadsel is Koning Herodes. Dus het is eigenlijk fout. ஐ வெங்காயம் என்று சொல்லுவார்கள். நீங்க முட்டையை போட்டுட்டீங்களா ஐ என்று? Jullie hebben eerder ei gezegd. Het was ui. Dus er moest een u komen. Ja. அடுத்தது. Oké. daarna அதுக்கு பிறகு சரியா போட்டிருக்காங்க. ஆனால் ja, அதுக்கு முன்னுக்கு எல்லாரையும் வாசிங்க சரியா போட்டாங்க எல்லாரும். Raphael en Joel, Koning Herodes. ஓகே, பாராட்டு, கைத்தட்டு எல்லாம். Oké, dus chapeau. Ketsia, Koning Herodes. Ja, சரி, கைத்தட்டு, பாராட்டுகள், வாழ்த்துக்கள், குட்சோ. Abel en Angel, Koning Herodes. சரியா? Ja. ஓகே, சூப்பர். ஓகே, வெரி குட். Daniela en Aksana, Koning Herodes. Goed zo, heel goed, prima, very good. Jeshan en Jerisha, denk ik, Koning Herodes. Super, heel goed, fantastisch. Nandini? Ja, Nandini, Vijitan Nandini, ja, Vijitan Nandini, uit Belgium, Antwerpen, ja. Koning Herodes. Super, heel goed, fantastisch, heel goed, goed gedaan. Christy Abigail. Christy Abigail. Dus யார் பேர் என்னது? Deborah, dacht ik. Deborah, oké. Koning Herodes. Super, heel goed, goed zo. En wie hebben we nog meer? Volgens mij, ja. Suren. En als, degene die als eerste het correct heeft opgeschreven, dus ik moet eerlijk zijn hier. Dat is, Joshua en Joela, die hebben Koning Herodes als eerste. Correct. Dala பாருங்க, டைம் வித்தியாசம் இல்ல, ஓகேயா? Ja, dus Bebea, Preya en Blessing, zij waren eerst, maar Koning Herodes. jongen. Maar Joela en Joshua, zij hebben Koning Herodes. Dus. Dat is correct. Joela, Joshua from Hassan. Cameraman voor. First. எல்லாரும் அனுப்பியிருக்கிற பதில், ஆனால் முதலாவது சரியான பதிலை அனுப்பின 2 பிள்ளைகளாகிய யோசுவா, யோயலாவுக்கு எங்கள் பாராட்டுகள். உங்களுக்குரிய பரிசு பாஸ்டர் வரும்பொழுது அவர் தருவார். பாராட்டுகள், வாழ்த்துக்கள். Joshua en Joela, jullie hebben deze avond gewonnen. Dus jullie krijgen ook de prijs.
Jullie hebben als eerste het antwoord correct gestuurd. Dus ja, complimenten. அநேகம் பேர் நீங்க நல்ல பதில் போட்டிருக்கிறீங்க, நல்ல உங்களுக்கு நல்ல யோசிச்சிருக்கீங்க. பிள்ளை எல்லாருக்கும் உங்களுக்கு பாராட்டுகிறோம். Maar jullie hebben allemaal goed opgeschreven. Ja, Iedereen heeft het goed opgeschreven. Wie nog? Verder nog? Nee. நிச்சயமா உங்களுக்கு நாங்க பரிசு கலந்து கொண்டவங்களுக்கு எல்லாம் பிரைஸ் வச்சிருக்கிறோம். நான் கூட தருவோம். Maar niet getreurd. Jullie hebben allemaal, degenen die hebben meegedaan, die krijgen ook een cadeautje. உங்களுக்கு இருக்கிறது. Jullie krijgen ook een prijs. நான் சபை திறந்த பிறகு பாஸ்டர் மாமா எல்லாத்தையும் கட்டி பேக் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் தரும். இது எங்கள்கிட்ட ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள் பிள்ளைகளா. Dit staat bij ons opgenomen, dus wij gaan jullie zeker, wanneer we de kerken open doen, gaan we deze cadeautjes geven aan jullie. எனவே இந்த ஆன்லைன் இந்த லாக்டவுன் காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு உங்களை சந்தோஷம் வைக்கக்கூடிய ஒரு சின்ன நேரம் கர்த்தர் ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு நன்றி. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய கமெண்ட்ஸ்களை நீங்கள் போடுங்க. Dus laat je comments weten hoe je deze vond. Wij zijn heel blij dat we ondanks deze lockdown alsnog met jullie deze dienst kunnen doen. ஓகே பிள்ளைகளா, நாங்கள் நிறைவு செய்வோமா, முடிப்போமா? Kinderen, zullen we het dan beëindigen? கர்த்தர் சித்தமான 25ஆம் தேதி இன்னும் சில பெரியாக்களோடு சேர்ந்து நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் ஆன்லைனை நாங்கள் கொண்டாடுவோம். Dus op de 25 december, dan gaan we met de grote mensen ook hier een online dienst doen. ஓகே, ஜெபிப்போம். Laten we bidden ஜெபம் tot eind komen. அன்பின் பிதாவே, இந்த மாலை வேளையிலும் எங்கள் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கொஞ்ச நேரமாவது அவர்களோடு இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் போல சந்தோஷத்தை அனுபவிக்க கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி. Heren, dank u wel, heren, dat we deze online service een geringe tijd wel met deze kinderen hebben mogen doorbrengen. உங்களுக்கு சித்தமானால் ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து அடுத்த வருஷத்திலும் உடைய வருகை தாமதிக்குமானால் நாங்கள் எங்கள் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து இந்த மகிழ்ச்சியாய் இந்த நாட்களை கழிக்க கிறிஸ்மஸை கொண்டாட அருள் செய்வீராக. Heren, wilt u dan ook ons in het volgende jaar, Heere God, Heer, de mogelijkheden bieden dat we met deze kinderen samen weer een dienst kunnen voeren en met z'n allen weer samen met plezier kunnen doorbrengen. அது வரைக்கும் ஆண்டவரே, பிள்ளைகளோடு நீங்கள் இந்த வருஷத்தில் இருந்தது போல் அடுத்த வருஷமும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தி அவர்களை ஆசீர்வதிப்பீர்களாக. Wilt u, Heere, deze kinderen dan in gaan heen en weer begeleiden? எந்த வியாதிகளும் நோய்களும் பிள்ளைகளை தொற்றிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காப்பீராக. Dat geen enkele ziekte hen mag aanraken en dat ze niet besmet raken. இதோ ஆண்டவரே, இந்த இடத்திலே ஊழியங்களை செய்த பிள்ளைகளுக்காய் நன்றி கூறுகிறோம். Heren, wij danken u voor de mensen die hier in deze zaal hebben geholpen. மொழிபெயர்த்த மகனுக்காய் நன்றி. Dank u voor degene die heeft vertaald. இந்த மாலை நேரம் எங்களை ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சி ஒரு நேரத்தை தந்ததுக்காய் உங்களுக்கு நன்றி. Heren, dank u wel, Heere God, dat u ons zo'n een mooi moment, een leuk moment heeft gegeven. இந்த பதில் போட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளைகளுடைய அறிவுக்காக உம்மை போற்றுகிறோம். Wij danken, Heere God, voor de kinderen die allemaal hun antwoorden net gaven en net probeerden het raadsel te onthutselen. இதோ ஆண்டவரே, அவருடைய முகமாய் காணாவிட்டால் நான் கரங்களை உயர்த்தி எங்கள் பிள்ளைகளையும் குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. Heere, ook al zien we ze niet qua gezicht, we strekken onze armen uit en we zegenen hen. இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். In Jezus' naam. ஆமென். Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் அந்நியோன்யமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பெற்றோர்களோடும் பிள்ளைகளோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஒரு கடைசி ஒரு பாட்டு அந்த உன்னதத்தில். Zullen we nog één keer அந்த பாடலை நாங்கள் பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாய் அந்த பாடலை. தேவனுக்கே மகிமை, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவனுக்கே அந்த மகிமை என்ற பாடலை நாம் எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமை செலுத்துவோம். Come on, dance, வீட்டில் இருந்து டான்ஸ் ஆடுங்க எல்லாரும். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. நீங்கள் டான்ஸ் ஆடுங்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமும் வாழ்க.
எங்கள் தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. கர்த்தர் வருகிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும். ஷலோம் அலேக்கும். சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. பீஸ் பி வித் யூ. இயேசு பீட்டாய். ஆமென்.